Sister ladies viewers அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளின் தேக்கம். சோ இதனால நிறைய பிரச்சனை நம்ம உடல்ல ஏற்படலாம். அதுல முக்கியமான ஒண்ணுன்னு பார்த்தோம்னா ஹேர் ஃபால், தலைமுடி உதிர்தல். இதற்காக நிறைய பேர் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இந்த டயட் ஃபாலோ பண்ணலாம், இந்த மெடிசன் சாப்பிடலாம், இந்த ஹோம் ரெமெடி, ஹேர் பேக், இது எல்லாம் நம்ம ட்ரை பண்றோம். சோ இந்த தலைமுடி இருக்கிறதுக்கு, தலைமுடி அதிகமான உதிர்தல் பிரச்சனைக்கு எது சிறந்த தீர்வுனா உணவு முறை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த உணவு முறையில எது சாப்பிட்டா நமக்கு ஹேர் ஃபால் டக்குன்னு நமக்கு குறைஞ்சி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு கம்ப்ளீட் டயட் சார்ட் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னென்னங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம், எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்தா நமக்கு ரொம்ப ரிசல்ட் கொடுக்கும், நம்ம ஸ்பெஷலா கொடுக்கக்கூடிய 2 கற்ப மருந்துகள். ஸோ இந்த டயட்டோடய அந்த 2 கற்ப மருந்தும் நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லாவே நமக்கு ஹேர் ஃபால்கான சொல்யூஷன் கிடைக்கும். அது என்ன மருந்து, எந்த மாதிரியான டயட் அப்படின்றத பத்தியும் இப்ப பார்க்கலாம். ஏன்னா இந்த சார்ட் நம்ம ரஃபா சொல்லியே அதை ஃபாலோ பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு மண்டலம்னு வச்சுக்கோங்க, 48 நாட்கள் ஃபாலோ பண்ண ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஸோ முன்னாடி எனக்கு இவ்வளோ ஹேர் ஃபால் ஆச்சுங்க, 3 வீக்ஸ் இந்த டயட்டும் இந்த மெடிசனும் நான் ஃபாலோ பண்ணேன், 3 வீக்ஸ்லயே எனக்கு இவ்வளோ ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ முடி உதிர்தல் முதல்ல எனக்கு குறைஞ்சிருக்கு. ஹேர் தின்னிங் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ நார்மலா இருக்கக்கூடிய ஹேரே என்ன ஆகும்னா அப்படியே தின்னாக ஆரம்பிச்சிடும், மெலியதாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியும் நிறைய பேருக்கு இருக்கு. ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா அதை சரியாக்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம பண்ணலாம், ஹேர் தின்னிங்க ஃபர்ஸ்ட் எப்படிங்க நம்ம தடுக்கலாம், அதுக்கப்புறம் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹேரோட ரூட்ல இருக்கு இல்லைங்களா? ஹேர் ரூட்ல ஒரு உயிர்த்துவம் இல்லாம ரூட்ல இருந்தே ஹேர் அப்படி வெளியில வந்துடும். அப்போ அந்த ஹேர் ரூட்ல நமக்கு என்ன நடக்குது? ஸோ 3 விஷயங்கள் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இது ஹேரோட க்ரோத் அப்படின்னு சொல்றது ஒரு மைனூட் ஸ்ட்ரக்சர். ஸோ ட்ரைகாலஜி படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹேர் ரூட் இருக்கு இல்லைங்களா, இதுல பேசிக்கா பிளட் சர்க்குலேஷன் நம்பர் 1, பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கும். அடுத்தது நியூட்ரிஷன். ஸோ பிளட் சர்க்குலேஷன் நார்மலா இருந்தாவே நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன், ஹேர் ரூட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்றது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டேண்ட்ரஃப், ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்ல டஸ்ட் பட்டு அதனால வரக்கூடிய பிரச்சனைகளாலோ ஹேர் ரூட்ல நமக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த இன்ஃபெக்ஷனை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். எப்படின்னா நம்ம ஹேர் இருக்கு இல்லைங்களா, ஹேர் ரூட்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது ரெகுலரா ஹேர் ஃபால் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் குறையும் போது நமக்கு என்ன நடக்குது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா முடியல இந்த பிரச்சனை இருக்கு, இதை சாப்பிட்டேன், முடியல இந்த பிரச்சனை இருக்கு, நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட எக்ஸாக்டா என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சு நம்ம ஒரு சிகிச்சை முறையை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா அதற்கான சொல்யூஷன் கிடைக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாவும் இதுக்காக நம்ம செலவு பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அப்போ பேசிக்கா ஹேர் ரூட்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்கு, நியூட்ரிஷன் குறைவு, பிளட் சர்க்குலேஷன் குறைவு, ஆக்சிஜன் லெவல் குறைவு, இது 3மே நடக்கக்கூடிய சமயத்துல ஹேர்ல என்ன மாற்றம் நடக்கும்? ஃபர்ஸ்ட் கிரே ஹேர். ஸோ கிரே ஹேர் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும். செகண்ட் என்ன வரலாம் அப்படின்னா ஹேர் தின்னிங். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேர் தின்னிங் நடக்க ஆரம்பிச்சிடும். முன்னாடி எல்லாம் என் முடி பார்த்தோம்னா நல்லா திக்கா இருக்குங்க, இப்ப பார்த்தா ரொம்ப பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்கும். அடுத்தது என்ன நடக்கும்னா ஹேரோட கலர் சேஞ்ச் ஆகும். டார்க்கா நல்ல பிளாக்கா இருந்தது இப்ப பார்த்தோம்னா ப்ரௌன் கலர்ல ஆகுது, ஸ்பிளிட்டன்ஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுவே நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா நியூட்ரிஷனே போகாம ஸோ அது என்ன ஆகும், ரூட்ல இருக்கிற முடி ரூட்ல இருந்து அப்படியே வெளியில வர ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட என் டேபிள்லயே வச்சிருவாங்க, மேம் இங்க பாருங்க என் முடி இவ்வளோ லென்த்தா இருக்கா, ஸ்ட்ராங்கா இருக்கா, பிளாக்கா இருக்கா, அப்புறம் ஏன் மேம் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னா தலையில அவ்வளோ இன்ஃபெக்ஷன் நமக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த டேண்ட்ரஃப் இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருந்து ரூட்ல ஒரு மாதிரி அரிப்பு தன்மையை ஏற்படுத்தி சிலருக்கு ஸ்கார் மாதிரியே உருவாயிடும். ஸ்கார்னா தழும்பு மாதிரி. அந்த ஹேர் ரூட்டே பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிடும், அழிஞ்சு போன மாதிரி ஆயிடும், திரும்ப ஹேர் க்ரோத்தே வராது. ஸோ
ஸோ ஒன்ஸ் அந்த ஹேர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிடுதுன்னா திரும்ப growth கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்கேல்ப்ல நடக்கிற விஷயங்கள். ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்? ஸோ தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு இந்த உணவுகள் தாங்க பெஸ்ட். இந்த ஆயில் இல்ல இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் வரும். அப்படின்னா என்ன டயட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த டயட்ல உயிர்த்துவம் இருக்கணும், ஆக்சிஜன் லெவல் நிறைஞ்சிருக்கணும், ஹேருக்கான நியூட்ரிஷன் பிளஸ் பிளட் சர்க்குலேஷன் நல்லா ப்ரொமோட் பண்ற மாதிரியான உணவு முறைகள் இருக்கணும். சரிங்க, காலையில நான் எந்திரிச்சு இதுதாங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது. முடிந்த அளவுக்கு இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ காலையில எம்டி ஸ்டொமக்ல நம்ம என்ன பண்ணலாம்? நீண்ட நேரம் உறங்குவதை ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும். இரவு நேரத்துல அதிகமா கண் விழிச்சிருக்கிறது, அதிகமான பித்தம் உடல்ல இருந்தாலும், உடல் உஷ்ணம் இருந்தாலும், குடல் பகுதியில கழிவுகள் இருந்தாலும் அதிகமான ஹேர் ஃபால் இருக்கும். இப்ப நம்ம எடுக்கக்கூடிய டயட் இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணும். குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய மாதிரி தான் இப்ப நம்ம டயட் சொல்ல போறோம். என்னங்க டயட்? காலையில எந்திரிச்சோடனே டீ காஃபி குடிக்கிறீங்களா? கம்ப்ளீட்டா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெல்த்தியா நம்ம ட்ரிங்க் எடுக்கும்போது ஹேர் growth நமக்கு நல்லா இருக்கும். என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம காலையில எம்டி ஸ்டொமக்ல ஒண்ணு நம்ம என்ன குடிக்க போறோம்னா நெல்லிக்காய் சாறு அல்லது கரிசலாங்கண்ணி சாறு, வல்லாரை சாறு, மஞ்சள் பூசணி சாறு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எம்டி ஸ்டொமக்ல குடிக்கலாம். அல்லது இல்லைங்க ஜூஸ்லாம் என்னால குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் உலர்ந்த நெல்லிக்காய், இது ரெண்டுமே என்ன பண்ணோம்னா இரவு நேரத்திலே ஒரு 300 ml தண்ணீர்ல போட்டு ஊற வச்சுட்டு காலையில எம்டி ஸ்டொமக்ல இதை நம்ம குடிச்சிடணும். சரி, காலையில இதை நம்ம குடிச்சிட்டே வரும்போது ரெகுலரா நம்ம உடல்ல என்ன மாற்றம் நடக்கும் பார்த்தோம்னா அசிடிட்டி குறைய ஆரம்பிக்கும். பித்தம் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா, அசிடிட்டி நமக்கு குறையுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அசிடிட்டி குறையுது, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ கழிவுகள் வெளியேறும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்ல தலைமுடி உதிர்தல் நிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம காலையில கண்டிப்பா இந்த ஒரு பழம் சாப்பிட்டுட்டு நீங்க வேற என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஃப்ரூட் காலையில சாப்பிடணும்னா கண்டிப்பாக ஒரு முழு மாதுளை. ஸோ அந்த முழு மாதுளை கண்டிப்பா சாப்பிடணும். வேற ஆப்ஷன் வேற ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஓகே, ஆனா மாதுளைக்கு இருக்கக்கூடிய சத்து பார்த்தோம்னா டைரக்டா துவர்ப்பு சுவை, அதுக்கப்புறம் ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் சர்க்குலேஷன் நமக்கு ப்ரொமோட் பண்ணும். இட்ஸ் எ பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர், பிளஸ் கட்டும் நமக்கு கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு முழு மாதுளையை அப்படியே சாப்பிடணும். இல்லைங்க என்னால சாப்பிட முடியலன்னு சொன்னீங்கன்னா ஜூஸ் போட்டுட்டு வேற எதுவுமே அதில் ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து அப்படியே திக்கா அந்த ஜூஸை குடிச்சிருங்க. அவ்வளவு ஹெல்த்தி நமக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கண்டிப்பா இதை நம்ம சாப்பிடணும். சரி, பிரேக்ஃபாஸ்ட் நம்மளோட சாய்ஸ். ஆனா நான் ஒரு மெடிசன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, 2 வகையான கற்ப மருந்து அப்படின்னு சொன்னேன். காலையில ஒரு கற்பம், இரவு நேரத்துல ஒரு கற்ப மருந்து. இது பெஸ்டா நமக்கு ஹேர் growthக்கே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். காலையில எடுக்கக்கூடிய கற்பம் அப்படின்னு பார்த்தோம்னா கரிசாலை கற்பம். இந்த கரிசாலை கற்பம் அப்படின்னு சொல்றது இதோட சில மூலிகைகள் சேர்த்தும் நம்ம கொடுக்குறோம். நீங்க கரிசாலை கற்பம் அப்படின்னு சித்த மருந்தகங்கள்ல கேட்டாவே அது கொடுப்பாங்க, மாத்திரைகளாகவும் இது நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கரிசாலை கற்பத்துல பார்த்தோம்னா வெள்ளை கரிசாலை இருக்கும், நெல்லிக்காய் சாறு இதுல முக்கியமாக இருக்கும், கற்றாழை சாறு இதுல இருக்கும். இதனோட சேர்ந்து சீரகம், சதகுப்பை, கோஷ்டம், அக்ரஹாரம் இந்த மூலிகைகளும் சேர்த்து அந்த சாறுல பாவனை செஞ்சு எடுத்து வச்சிருக்க கூடியதான் கரிசாலை கற்பம் சொல்றோம். ஸோ மாத்திரைகளாக நம்ம எடுக்கிறோம்னா 2 மாத்திரைகள் காலையில சாப்பிட்றதுக்கு ஒரு 10-15 நிமிடங்கள் முன்னாடி சாப்பிடணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இடையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஏதாவது ஒன்று பார்த்தோம்னா கருவேப்பிலை தண்ணீரை குடிக்கணும். இந்த கருவேப்பிலை தண்ணீர் எந்த டைம்ல வேணாலும் குடிக்கலாம். ஒரு 200 ml மைண்ட்ல வச்சுக்கோங்க. தவறாமல் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு சத்துக்கள் இருக்கும். இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்றேன். ஒரு 2 கைப்பிடி அளவு. இப்ப நீங்க ஆபீஸ் போறீங்கன்னா இந்த தண்ணீரை கையோட கொண்டு போயிடுங்க, மறக்காம குடிச்சிருங்க. ஏதாவது ஒரு டைம்ல குடிச்சிருங்க. 200 ml 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை முழுசா நம்ம அந்த கருவேப்பிலையை எடுத்துடணும். 4 கிளாஸ் தண்ணீர் விட்டு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதுல அப்படியே போட்டுடணும். தனியா இருக்கு இல்லைங்களா, முழு தனியா இது 1/2 ஸ்பூன் அதுல சேர்த்துக்கணும். சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி இதுல போட்டுருங்க. 4 கிளாஸ் தண்ணீர் 2 கிளாஸா வரணும். அவ்வளவு டேஸ்டி, அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும். ஸோ நீங்க மிட் டைம்ல கூட குடிக்கலாம். ஸோ 11 மணிக்கு எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கும், டீ பிரேக் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதை ரெகுலரா குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஹேர் ஃபால் குறையிறது நிக்க ஆரம்பிக்கும், அனிமியா குறையும்,
பிளட்ல வந்து நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இல்ல மாலை நேரத்துல கூட இந்த கருவேப்பிலை தண்ணீரை குடிச்சுக்கலாம். ஸோ அதற்கு அடுத்ததாக ஈவினிங் டைம்ல நான் சொன்ன மாதிரி ஒரு மெடிசன் காயக்கற்பம் மருந்து அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ காலையில நம்ம சாப்பிட வேண்டியது கரிசாலை கற்பம், ஈவினிங் நம்ம சாப்பிட வேண்டியது நெல்லி கற்பம். ஸோ நெல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது நெல்லிக்காய். ஸோ இந்த நெல்லிக்காய் பவுடரை நம்ம என்ன பண்ணோம்னா பாவனை செய்து நம்ம சாப்பிட போறோம். எப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் பவுடர் 100 கிராம் இருக்குன்னா கடுக்காய் பவுடர் 50 கிராம் எடுத்துக்கணும். இதுலயுமே நம்ம என்ன செய்ய போறோம் பாவனை செய்து அப்படின்னா கரிசாலை சாறு, வல்லாரை சாறு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வெயில வச்சு உலர்த்தி எடுத்து அதை வந்து மருந்தாக சாப்பிடணும். நெல்லி கற்பம்னு கேட்டாவே இதுவும் மருந்தாக நமக்கு கிடைக்கும். இதுவும் மாத்திரைகளாகவும் இருக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. 2 டேப்லெட் ஈவினிங் டைம்ல நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி ரெகுலரா இடையில நம்ம என்ன ஃபுட் வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்க, நான் வந்து இன்னைக்கு கீரை சாப்பிட்றேன், சாம்பார் சாதம் சாப்பிட்றேன், ஓகே, ஹெல்த்தியா இருக்கா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பட் என்ன ஃபுட் எது எடுத்தாலும் ரெகுலரா நான் சொன்ன இந்த கஷாயம் மற்றும் 2 கற்ப மருந்துகளை தவறாமல் எடுத்துட்டு வந்தோம்னா ஒரு மண்டலத்துல ஹேர் க்ரோத் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளுக்கு கூட நிறைய ஹேர் ஃபால் நம்ம பாக்குறோம். இதுக்கு வந்து என்னங்க தீர்வு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உணவு முறையை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அதே மாதிரி நான் சொன்ன இந்த மருந்து முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணி பாருங்க. தலைமுடி உதிர்தல் நமக்கு நல்லாவே குறையும், இளநரையும் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலரா இதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.